தேட்டர்ஸ்ல வெளியான மனிதனுடைய தகவல் திரைப்படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பார்த்துடலாம். இந்த படத்துல நம்ம கமல்ஹாசன், எஸ்டிஆர், த்ரிஷா அண்ட் அபிராமி, ஐஸ்வர்யலட்சுமி, அசோக் செல்வன் இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னா, கதையில கமல்ஹாசன் ஒரு பெரிய கேங்ஸ்டர். அவர் வளர்த்த பையன் தான் எஸ்டிஆர். ஒரு சில சூழ்நிலையால எஸ்டிஆர் கமலோட இடத்துக்கு வருவாரு. அதுக்கப்புறம் கமல் எங்க போனாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதையும் அண்ட் டுவர்ட்ஸ் த கிளைமர் எஸ்டிஆருக்கும் கமல்ஹாசனுக்கும் அப்படி உள்ள இருக்கிற பிரச்சனை என்ன, கடைசியில் என்ன ஆச்சு, ரெண்டு பேரும் உள்ள ஃபேஸ் அப் சீக்வன்ஸ் எப்படி முடிஞ்சது அப்படின்றதான் இந்த படத்தோட மிச்ச கதையே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் பார்க்கறதுக்கு ஆவரேஜ் தான் இருக்கு. ஆக்சுவலி இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீக்வன்ஸ் தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஃபீல் கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வர சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோடன் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தடுத்து வர சீக்வன்ஸ்லாம் சம போரிங்கா இருந்தது. குறிப்பா த்ரிஷாவும் கமல்ஹாசன் சேர்ந்து வர சீன்லாம் பார்க்கவே கன்றாவியா இருக்கும். இன்ட்ரோல் பிளாக்ல வரக்கூடிய கமல் அண்ட் எஸ்டிஆரோட ஃபேஸ் அப் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரா எடுத்திருந்தாங்க. கொரியோகிராஃபி நெக்ஸ்ட் லெவல் இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே ஃபுல்லா படுத்துருச்சு. எங்கேயுமே சுத்தமா எங்கேஜிங் எலமெண்ட் அப்படின்றது சுத்தமா இல்ல. ரொம்ப மொக்கையா தான் கொண்டு போயிருந்தாங்க. கமல்ஹாசன் ஒரு சைடு பேசிட்டே இருப்பாரு. ஆனா எஸ்டிஆரோட அந்த செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த ஆக்ஷன் பேக் சீக்வன்ஸ் தான் செம்மையா எடுத்திருந்தாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் ஃபைனல் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த எமோஷனல் சீக்வன்ஸ்ல எஸ்டிஆர், கமல்ஹாசன் அண்ட் ஐஸ்வர்யலட்சுமியோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வெல் பிளேடா இருந்தது. இந்த படத்தோட கேஸ்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கமலோட கேட் ரேட்டிங் ரொம்ப முக்கியம் எழுதியிருந்தாங்க. அண்ட் அவர் நடிச்ச சீக்வன்ஸ்ல அவர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோவான கமல்ஹாசன் எப்படிலாம் நடிக்க முடியுமோ அந்த லெவலுக்கு தான் நடிச்சிருக்காரு. கதையில் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பேஸ் அண்ட் அவருக்கு ஏற்ற மாதிரியான டைலாக்ஸ், அவருக்கு ஏற்ற மாதிரியான மாசான சீன்ஸு அவருக்காலே எல்லாம் பயங்கரமாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ரெண்டாவது நம்ம எஸ்டிஆரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வேற லெவல். அவரோட எனர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக இருக்கும். அது மணி சாரோட படத்தில் அவரோட கேரக்டர் வந்து தனியாக தெரிஞ்சுது. இப்போ சொல்ல போனா அந்த ஆக்ஷன் பேக் சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவல் வெறித்தனமாக நடிச்சிருந்தாரு. ஈவன் எமோஷனல் சீன்ஸ்ல கூட அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அபிராமியோடைய அந்த ஆக்டிங்குமே டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. அசோக்ஸனோட ஆக்டிங்குமே டீசென்ட் தான். த்ரிஷா அந்த படத்தில் தேவையில்லாத ஆணி கமலுக்கு சைட் செட்டப்பாக வந்து ஆடியன்ஸை பயங்கரமாக இரிட்டேட் பண்ணாங்க. ஓப்பனாக சொல்ல போனால் த்ரிஷா வந்த ஃபர்ஸ்ட் சீன்லேயே யாருமே அந்த அளவுக்கு பெருசாக மதிக்கல, யாருமே கத்தவே இல்லை. அண்ட் ஜிங்கிச்சா சாங்னு ஒரு சாங் வரும். அந்த சாங்கில் சன்னியா மல்லுத்ரா கூட அவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாருமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக கத்துனாங்க. அண்ட் இந்த படத்தில் மோஸ்ட் அவைட்டடான ஒரு சாங், ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டிய ஒரு சாங்னா அந்த முத்தமலை சாங். அந்த சாங்கை மொத்தமாக கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஓவராலா எனக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு ஆவரேஜான ஃபீலை தான் கொடுத்தது. ஏஆர் ரஹ்மான், மணிரத்னம், கமல்ஹாசன் அண்ட் குறிப்பா எஸ்டிஆர்ல அந்த படத்தில் நடிச்சதுனால ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு. அந்த ஹைப் லெவலுக்கு இந்த படம் ஒர்த் இல்லை அப்படின்றதான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை. நீங்களும் புரிஞ்சுப்பீங்க படம் பார்த்த பிறகு. அதனால இந்த படம் வந்து அட்வைசபிள் என்னன்னா, யாருமே இந்த படத்தை தியேட்டர் போய் பார்க்க வேண்டிய ஒரு படமா எனக்கு இது தெரியல. நீங்க யோசிச்சுக்கோங்க. ஆனா கமல்ஹாசன் சாருக்கும் எஸ்டிஆர் காண்டி போய் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கமல்ஹாசன் சாரோட ஆக்டிங் கூட சில இடத்துல உங்களுக்கு இரிட்டேட் பண்ணும். ஆனால் எஸ்டிஆரோட ஆக்டிங் மட்டும் தான் ரசிக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதுலேயுமே ஒரு 10 to 20 மினிட்ஸ்க்கான சீன்ஸ் தான் எஸ்டிஆருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வச்சிருக்காங்க. அதுக்காக வேணா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாமே தவிர்த்து அதை தாண்டி போய் பார்த்தே ஆகணும் சூப்பரான ஒரு படம் அப்படின்லாம் இந்த தக்லீஃப் படம் வரல. அதெல்லாம் எல்லாருமே நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் என்னன்னா 5க்கு கொடுக்கலாம்.